கைஸ் ஃபைனலாக நானும் அந்த கேமரா வாங்கியாச்சு. அந்த கேமரா எந்த கேமரான்னு டே இவன் தான் X5. இப்போ ரீசெண்டாக இறங்கின இன்ஸ்டால அது ஒன்று வாங்கியாச்சு. இது ஏன் வாங்கினேன்னா என்னோடய ஒர்க்கிங் வீடியோஸ் இதெல்லாம் கொஞ்சம் மேக்கிங் எடுக்கிறதுக்காக இதை வாங்கினேன். மெயின் இப்போ நான் எங்கே இருக்குன்னா ഞാനതേ രൂപേഷ് ഏട്ടൻ റൂമിൽ രൂപേഷ് ഏട്ടനെ ദേ കാണിക്കാം. ദിസ് ഈസ് രൂപേഷ് ഏട്ടൻ. என்னன்னா நான் எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. நான் எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் வண்டியாக இருக்கட்டும் எதாக வாங்கினாலும் நான் ஃபஸ்ட்டு அதை ஓப்பனோ இல்லை அந்த வண்டினா நான் ஓட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு பிடிச்ச ஆளை கூப்பிட்டு அவங்கள தான் நான் எப்போதும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி என்னோடய ஹோவர் போர்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஹோவர் போர்டு நான் வாங்கினப்போ ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப பயங்கர ஒரு டச்சான ஒரு ஆள். அவர் உன்னிப்பாலோடு வினித்தான்னு சேட்டாவோட பேர். பட் ஆனால் எல்லோரும் அவரை உன்னிப்பாலோடு தான் கூப்பிடுவோம். அந்த ஹோவர் போர்டை ஓப்பன் பண்ணது அவர் தான். அதே மாதிரி இந்த கேமராவை இப்போ ஓப்பன் பண்ண போகிறது எனக்கு பிடிச்ச ஒரு ஆள், என்னோட சினிமோட்டோகிராஃபர் சேது. ஸோ சேது எடுத்து கொடுத்து இதை ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ഇതാണ് ഞാൻ പറഞ്ഞ എൻ്റെ ഒപ്പി ചെയ്തു മച്ചി ഓപ്പൺ ഇറ്റ്. ഇത് ഓപ്പൺ പண்றத பார்க்கிறதுக்கு ദേ നമ്മ ഹീറോയിൻ ദേ പിന്നെ രൂപേഷ് ഏട്ടൻ ദേ ഗൈസ് ദേ കത്തി ഉണ്ടല്ലോ ഇവിടെ. ആ ദേ മക്കളെ ഇപ്പൊ പാക്കളാണെങ്കിൽ എന്താ ക്യാമറ Yes, guys, they Insta360 X5. Oh, yeah, guys. Nice. There, guys, ida namma camera. Thank you, man. Love you. All the best. Guys, இப்போ இதை ஆன் பண்ண போகிறோம். வந்துருச்சு கைஸ். ஓகே, இனி இதை பற்றின ஃபுல்லாக எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன். அதே மக்களே அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணி நான் அது உள்ளே என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அந்த பின்னாடி படுத்து தூங்குறது வேறு யாரில் என்னோட நண்பன் நிதி சுதாகர், அசோசியேட் கேமராமேன். எஸ், இது ஓப்பன் பண்ண உள்ள உடனே அது இப்படி தான். ஐயோ இப்படி தான் இருக்கு. ஒரு Insta360 ஒரு ஃபுல் கேஸ் गाइस. பா டே மச்சி ஓபன் பண்ணு. ஆல்ரெடி கேமராமேன் ஓபன் பண்ணி டே அடுத்து நம்ம அசோசியேட் ஓபன் பண்ணிட்டோம். പിന്നെ ദാ இங்க ஸ்டிக், இன்விசிபிள் ஸ்டிக். எஸ் Insta360. പിന്നെ இது ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வேற லெவலில் இருக்கு. இது எல்லோ, தென் இது மேலே ஒரு ஒயிட் கலரில். இதனால என்னோட கிம்பலில் நான் ஒட்டிக்கும். நான் அந்த ஒட்டிக்கிற இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். பின்ன இது யூசர்ஸ் கைட். அது உள்ள நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் எல்லான்றதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இவன் ஆன் செய்யுது. எஸ் கைஸ், ஆக்சுவலி இதுலேயே ஒரு பேட்ரி நான் வந்து வாங்கின இந்த எசன்ஸ் பண்டில் அந்த காம்போ அதுதான் வாங்கினேன். அதில் வந்து இதுலேயே நமக்கு ஒரு பேட்ரி வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி வந்துடும். பின்ன லென்ஸுக்கான ஒரு கவர் பண்ணுற இந்த ஒரு லென்ஸ் சேஃப் கார்டு ஒன்று. பின்ன நான் இப்போது இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு லென்ஸு சேஃப்டிக்காக நம்ம ப்ரொடெக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் போட்டிருக்கேன். பின்ன இது சார்ஜர் ஒரு சி டைப் போர்ட். இது சி டைப் போர்ட். நம்ம சி டைப் போர்ட் வாடா இங்கே உட்காரு. இது சி டைப் போர்ட். நம்ம அதில் சார்ஜ் போட்டும் போடலாம், அதில் நம்ம டைரெக்டாக போடுறதாலும் போடலாம். இதுதான் இது உள்ளே இருந்தது. இது கேமரா, பின் பேட்டரி சார்ஜர், பின் இது ஒரு லென்ஸு. அதான் அந்த லென்ஸ் கார்டு இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். இது இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் லென்ஸ் கார்டு போட்டிருக்கேன். அது வந்து இது நமக்கு அவங்க தனியாக ப்ரொடெக்ஷன் கிளாஸ் மாதிரி அதில் கொடுத்துருவாங்க. இது நம்ம ப்ரொடெக்ஷன் கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டனோட ஸ்விட்ச் இருக்குது. இதான் நமக்கு இதை அழுத்தி பிடிச்சோன்னா ஆன் ஆகிடுது.
நான் இதுவரை இன்னும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் ஒரு இதுக்காக தனியாக மெமரி கார்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அதை எடுக்க மறந்துட்டேன் மச்சி. கார்டு எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் கேமரா மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஒரு மினிட். ஓ ஃபுல் டச்சிங் கைஸ், வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி. ஓ நம்ம ரெசல்யூஷன் மாற்றுறது எல்லாமே இதில் இருக்குது கைஸ். நைஸ். நான் இப்போதைக்கு இதோட அன்பாக்சிங் மட்டும் போடுறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணலாம். இதில் என்னென்ன வந்திருக்குன்றது காமிக்கிறேன். ஆஃப் பண்ணும்போது Insta 360 இந்த மாதிரி வந்து ஒரு பிளிங்க்கும் ஆகுது. பட் ரியலி வெரி குட் கைஸ். நல்ல ஒரு இது லாஸ்ட்டு இப்போ ரீசெண்ட்லி அப்டேட் அவர் பண்ண அப்டேட்டில் வந்த ஒரு X5 அப்டேட் பண்ணல வந்த கேமரா. அதுவும் பின்ன இது என்னன்னு தெரியல. Insta 360 சாரி செப்பரேட்டாக அவங்க பேட்டரிக்குன்னு ஒரு பேட்டரி வைக்கிறதுக்கான ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி கொடுக்குறது நமக்கு சேஃப் தான். இல்லை நம்ம பேட்டரி கீழே மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஃப்டியாகவே இருக்கும் பேட்டரிஸ். அதை க்ளோஸ். இது எல்லாமே நம்ம எதில் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னா Insta 360 சார்ஜர், தென் அந்த லென்ஸு நீங்கள் அந்த சேஃப்டி கார்டு எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வச்சு நமக்கு லாக் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் பேட்டரி வச்சோன்னா போதும். நமக்கு கேரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இந்த இன்விசிபிள் ஸ்டிக்கெல்லாம் வைக்கணும்னா நமக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பேக் தான் வாங்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான் கைஸ். உள்ள வேறு ஒன்றும் இல்லை. கார்டு அது இது முடிஞ்சது. ஓவராலாக ஒன்று இதோட ப்ரைஸு நான் நெக்ஸ்ட்டு இதை ஒரு 1 மந்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் இதோட வீடியோஸில் உங்களுக்கு போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட மொத்த ரிவ்யூ போடும்போது இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எப்படி என்னன்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இதே போல் நீங்களும் Insta 360 யூஸ் பண்ணுற யூசர்ஸாக இருந்தால் எனக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இது தெரியாது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் வாங்கியிருக்கேன். இல்லைனா இதில் நான் ஒர்க் பண்ணுற மேக்கிங் இதெல்லாம் வந்து வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் என்னோட சேனலில். ஓகே காய்ஸ், அப்போது இதுக்கப்புறம் இதோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் அந்த லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஓகே காய்ஸ்.